அழகாக நான் விஎஸ் பேசுகிறேன். நீங்கள் நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து வெக்டரி கிக் ஆஃப்னு சொல்லக்கூடிய சீரிஸோடைய எபிசோட் 12 தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு போய் வந்து உங்களால் முடிஞ்ச சாப்பிடுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க விலக்கு நாளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்த வீடியோ எல்லாமே நோட்டீஸ் வரும். கண்டிப்பாக வழக்கம் போல இந்த எபிசோட் பிரமாதமாக இருக்க போது முடிஞ்ச அரிசி பண்ண பொறுமையாக பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சவங்க கமெண்ட்டில் ஃபுட்பால் மேட்சும் கூடவே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்க. சரிங்க சமயத்தோட கதை உள்ள போகலாம். இப்போ பார்த்தா ரீகாவுடைய அம்மாவோ பேர் எதிர்த்து கொடுக்குற மாதிரி அவங்க கிட்ட வந்துட்டு நிற்க, என்ன நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, எப்போ தானே நீ சாக்கர் விளையாடுற, இதுவே நம்மளுடைய வீட்டில் வேலை பார்க்குற மாற்று விஷயமா தான் என்கிட்ட சொன்னாங்க, நீ சீக்கிரட்டா இந்த மாதிரி விளையாடிட்டு இருக்கிறதா. அது கேட்டு எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த மேடம் என்ன மன்னிச்சிருங்க, எங்க பாரு இருக்கிறதுலே ரொம்ப டேஞ்சரஸானது ஸ்போர்ட்ஸ்ல ஃபுட்பால் மட்டும் தான், அடிப்பட்டா குணமாகிறது ரொம்ப கஷ்டம், அதனால உன்னால இதுக்கப்புறம் சாக்கர்ல விளையாட முடியாது, ஒழுங்கா வீட்டுக்கு கிளம்பி வா. ஆனா ஹீரோவோ எரிக்காவோ உன்னை பக்கம் தடுத்து நிறுத்துறாங்க. ஆனா எங்களோட டீம்ல இருக்காங்க, அவங்க கொஞ்சம் விளையாடினா நல்லா தான் இருக்கும், அவங்க நல்லா தான் விளையாடுறாங்கன்ற மாதிரி சொல்ல, இல்ல மன்னிச்சிருங்க, ஷயோன்ஜி ஃபேமிலியை சேர்ந்தவர் ரீகா, அவர் ப்ராப்பரா இந்த மாதிரியான விளையாட்டுலாம் விளையாடக்கூடாது, அதனால இன்னையோட சாக்கர் விளையாடுறது நிறுத்திடுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க அம்மா பேர் அதிர்ச்சி கொடுத்துட்டு ரீகாவை கூட்டி நான் தடுத்து விட்டு கிளம்புறாங்க. என்னப்பா இப்ப பண்றது, நம்ம போயிட்டு அவங்க அம்மா கிட்ட பேசி பார்ப்போம். ஆனா கோச்சும் இல்ல, அது மாதிரிலாம் நீங்க பண்ணக்கூடாது. ஏன் இந்த மாதிரி சொல்லுங்க, அது வந்து அவங்களுடைய ஃபேமிலி மேட்டர், அவளுடைய ஃபேமிலி பிரச்சனையை அவ தான் தீர்த்துட்டு அதை விட்டு ஃபேஸ் பண்ணி வெளியே வரணும், நீங்க உள்ள போயிட்டு எல்லாம் குறுக்கால நிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் இவங்க 2 பேரும் அதிர்ச்சியாவே. அதுக்கப்புறம் பார்த்தா மறுநாள் காலையில ரீகாவுடைய அம்மாவும் அவங்களுடைய ரூமுக்கு வர, நான் நல்லா உனக்காக ரிசர்ச் பண்ணிட்டேன் ரீகா, அதனால நீ கவலைப்படாத, சாக்கர் காட்டிலும் நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் இந்த இடத்துல இருக்குது, இதுல எது உனக்கு பிடிச்சிருக்கோ அதை மட்டும் சொல்லு, டென்னிஸ் விளையாடுறதுனா விளையாடு, அப்படி இல்லைனா ஸ்விம்மிங் போறதுனா கூட போ, இதெல்லாம் கூட ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் தான், எனக்கு அதெல்லாம் வேணாமா. சரி ஓகே, இது ஒரு நல்ல யோசிச்சு நல்ல முடிவா இதுல இருந்து உனக்கு தேர்ந்தெடுத்து சொல்ல, ஃபுட்பாலை பொறுத்த வரைக்கும் லேடிஸ் எல்லாம் விளையாடுற விளையாட்டு கிடையாதுமா, அதனால புரிஞ்சுக்கோ. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஸ்டேட்டஸுக்கு வரலாம், நீ அந்த விளையாட்டுல விளையாடக்கூடாது, கீழே இறங்கி போயிட்டு. சரி எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் இப்போதைக்கு வெளியே கிளம்புறேன், நீ இன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு அப்புறமா உங்ககிட்ட நான் நைட்டுக்கா பேசுறேன் அப்படின்ற மாதிரி அவங்க கிளம்ப. அம்மா ஒரு நிமிஷம் நிலுங்கிற மாதிரி அவன் நிறுத்தினாலுமே அதுக்கப்புறம் மேலும் பார்த்தா அந்த இடத்துக்கு வந்துட்டு, மேலேடி சாப்பாடு உங்களுக்காக ரெடியா இருக்கு, சாப்பிட்டுட்டு நீங்க ஸ்கூல்ல கிளம்புறதுக்காக ரெடி ஆகுங்க. ஆனா ஒரு பக்கம் பார்த்தா நம்ம ரீகாவும் மாட்சுஷிமா, எதுக்காக நீங்க அம்மா கிட்ட இதை சொன்னீங்க, உங்க மேல நான் ரொம்ப கோவமா இருக்கேன், நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போல, எனக்கு சாப்பாடு வேணாம் அப்படின்னு படுத்துட்டான். அதுக்கப்புறம் பார்த்து ஸ்கூல்ல இவங்க 2 பேரும் வந்திருக்கேன், என்னப்பா இன்னைக்கு ரீகா வரவே இல்லை, நேற்று நடந்த சம்பவம் அந்த மாதிரி போல, ஈரோட நண்பர்கள் போட்டு இங்க அடிச்சுக்க டை, அது ரீகாவோட தானே, ரீகா பெஞ்சில இருந்து எடுத்து நீங்க எடுத்து திருடுறீங்களாடா, எங்க இருந்தானே எங்களுடைய கிளாஸ்ல இருந்து நாங்க எடுத்து சாப்பிடவும் செய்வோம், அதனால தேவையில்லாம அவங்கள எடுக்காதீங்கடா, எனக்கு வரலன்றதுக்காக இப்படிலாம் சொல்லாதீங்க, நாங்க கண்டிப்பா போய் கூட்டின்னு வருவோன்ற மாதிரி அவ சொல்ல, ஹீரோவும் எரிக்கான கோச்சு தான் சொல்லியிருந்தாரு நம்ம அவங்களுடைய ஃபேமிலி மேட்டருக்குள்ள உள்ள நுழைய கூடாதுன்னு, அதனால ரீகா பத்தி கவலைப்படுறது என்ன கேட்டீங்கன்னா வேஸ்ட் தான், உண்மைதான், ஆனா அவளே தான் அவங்க கிட்ட பேசி வரணுமே, கிளாஸ கூட வரல, சரி நம்ம 2 பேரும் கிளாஸ் முடிஞ்ச பிறகு போய் பார்த்துட்டு வருமான்னு சொல்லி கேட்க, இங்க பாருங்கண்ணா கல்யாணம் புருஷன் பொண்டாடி மாதிரி 2 பேசிட்டு போதுங்க அப்படின்னு பக்கம் அவனை கலாய்க்க, எரிக்க அவனை பக்கம் பார்த்தா கடுப்படுறான். அப்புறம் பார்த்தா மாட்டுமா வேணும்னே லஞ்சில் எடுத்துன்னு வரேன், எனக்கு வேணா கம்முன்னு போயிடுங்க. அவங்க பார்த்ததுக்கு அப்புறம் அவளுடைய ஜெசி எடுத்து வந்து கொடுக்குறாங்க. எனக்கு ப்ராமிஸ் பண்ணீங்களா அம்மா கிட்ட சொல்ல மாட்டீங்கன்னு, ஏன் இதை சொன்னீங்க, உண்மையை சொல்ல போனா நான் இதை சொன்னதுக்கான காரணமே அப்படியாச்சும் உண்மை தெரிஞ்சு உங்களை அலோவ் பண்ண விடுவாங்கன்னு தான், ஏன்னா நான் இன்னைக்கு மறைச்சாலும் என்னைக்காச்சும் ஒரு நாள் திரும்ப தெரியதான் போகுது, அன்னைக்கு தெரிஞ்சு ஒரு பிரயோஜனமா இல்லாம ஆயிடக்கூடாது, முக்கியமான நேரத்துல நீங்க மேட்ச் விளையாடும் போது தெரிஞ்சு அதுக்கப்புறம் அவங்க ஒத்துக்கலன்னா அதுக்கப்புறம் அவங்களால மற்றவங்களும் பாதிக்கப்படுவாங்க, அதனால தான் வேணும்னு சொல்லிட்டு இப்பயே சொல்லிட்டேன். அதனால இப்போ நீங்க உங்களுடைய அம்மா கிட்ட மனசார பேசி புரிய வச்சுக்கினா கண்டிப்பா அவங்க மனசை மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அது எல்லாமே உங்ககிட்ட தான் இருக்கு, நீங்களாவே உங்களுடைய அம்மா கிட்ட சொல்லி புரிய வைங்க. அதுக்கப்புறம் அவங்க போன பிறகு அந்த ஜெஸ்ஸி எடுத்து பார்த்துட்டு படி நினைவு யோசிச்சு பார்க்குறா, கண்டிப்பா நம்ம விட்டு கொடுக்க கூடாதுன்னு. என்ன பக்கம் நம்ம எரிக்கா அப்புறம் நம்ம ஹீரோவும் 2 பேரும் சேர்ந்துட்டு ரீகாவுடைய வீட்டுக்கு வர, ரீகாவுடைய வீடை பார்த்துட்டு வாயை பழத்துறாங்க, என்னப்பா பணக்கார வீட்டு போனார் கைவ, மேலடி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் உங்களை பார்த்துக்க வந்திருக்காங்க சொல்ல. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் உள்ள போய் பார்க்க, அங்க பார்த்தா அவ ரீகா இல்லவே இல்லை, எங்க போயிட்டான்ற மாதிரி எல்லாரும் ஷாக்காவே. அதுக்கப்புறம் அவளை தேடி அந்த இடத்துல இருந்து கோச் கிட்ட வந்திருக்காங்க. கோச் எங்கன்னா ரீகாவை பாத்தீங்க, இல்லையே ரீகா எங்க பிராக்டிஸ் கூட வரலையே, அட கடவுளே இது பெரிய பிரச்சனை தான், எங்க போய் இவ்வளவு தெரியுது. அதுக்கப்புறம் கோட்டா வந்த இடத்துல வந்துட்டு எனக்கு ஒரு இடம் தெரியுன்ற மாதிரி சொல்ல, அதுக்கப்புறம் அவங்க கூட்டு வர இடத்துல பார்த்தா அவர் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கான். ஜாஜ் அதுக்கப்புறம் உள்ள வந்து அவளை அட்டக்காத பண்ணி விட, இங்க என்ன பண்ற, அதுக்கப்புறம் அவங்க அந்த இடத்துக்கு வந்துட்டு நீ இங்க என்ன ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்க, வீட்டுல நாங்க நீ காணாம போயின்னு சொல்லிட்டு தேடி இருந்தோம். அதுக்கப்புறம் மத்த நம்ம ரீகாவும் அவங்க கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கான். எங்க அம்மா இந்த மாதிரி ஸ்விம்மிங் பியானோ அப்படி இல்லைன்னா வேற எதுனா விளையாட சொல்றாங்கப்பா, சாக்கர் மட்டும் வேணாம்னு சொல்றாங்க, எனக்கு என்ன பண்றதுன்னு புரியல. அப்போ இதுக்கப்புறம் நீ விளையாட மாட்டியா, நின்றுவியா, அதுதான் போல நடக்கும், என்ன பண்றதுன்னு எனக்கு புரியலன்ற மாதிரி சொல்ல, இதை கேட்டுட்டு ஓட்டவும் சரி அப்ப எதுக்காக நீ உண்மையிலேயே சாக்கர் பிடிச்சிருக்குன்னு சொன்ன, சாக்கர் பிடிச்சிருக்குன்ற ஒரு ஆள் வந்து இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது, என்னதான் வீட்டில் ஒத்துக்கினாலுமே அட்டம் முடிச்சு நீ போய் விளையாடணும் சரியா, நீ எல்லாம் தேர மாட்டப்போ அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு கிளம்ப. எரிக்கா பார்த்தா இன்னொரு ஐடியா கொடுக்குறான், இது ஒரு நல்ல ஐடியாவா இருக்கும் பாரு, நீ பேசாம வீட்டு விட்டு வெளியே வந்துடும், எங்க வீட்டில் தங்கிக்கோ, என்னடி பேசுறன்ற மாதிரி சொல்ல. அதுக்கப்புறம் பார்த்தா நைட் டைம்ல ரீகா வந்து எரிக்காவுடைய வீட்டில் தங்குற மாதிரி பண்ணிட்டாவ. அவங்க மேடுக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க, இந்த மாதிரி எரிக்காவுடைய வீட்டில் தங்கியிருக்க மாதிரி எனக்கு ஒரு நாள் மட்டும் விட்டாங்களாம் இந்த இடத்துல தங்கத்துக்கு, சந்தோஷம் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் எரிக்கா ரீகா 2 பேரும் ஹாப்பியான நிலைமை, அவளுக்கு ஒரு மாதிரி சோகமா தான் இருக்கு, நான் அம்மா கிட்ட இது மாதிரி இந்த மாதிரிலாம் பண்ணதில்ல. இந்த பக்கம் பார்த்தா அவங்க அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, என்னாச்சு அவ திரும்ப வந்துட்டு எங்க இருக்கலாம், எனக்கு அவளுடைய ஃப்ரெண்டோடைய வீட்டில் வந்து தங்கிக்கலாம், அதனால நீங்க அவளை பற்றி கவலைப்படுத்த நிறுத்துங்க, எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நாங்க போயிட்டு அவளை பிக்கப் பண்ணி வந்துடுற மாதிரி அவங்க கிளம்பலாம் பார்க்க, ப்ளீஸ் நிறுத்துங்க, கொஞ்சமாச்சு நிம்மதியா விடுங்க அவங்கள, நீங்க வீட்டில் இந்த மாதிரி சொல்றீங்கன்றதுக்காக தான் அவங்க வீட்லயே இல்லாம போயிட்டாங்க, அதனால அவங்கள கொஞ்சம் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நிம்மதியா விடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தா எரிக்காவோட வீட்டில் அவங்க அப்பா அம்மா ரொம்ப
எரிக்காவும் நல்லா தான் இவங்க கிட்ட பழகுறாங்க. கொஞ்சம் படம் சவுண்டமா இது உன் வீடு தான். அதுக்கப்புறம் அவங்க நல்லாவே கவனிச்சுக்கிறாங்க. எரிக்கா பார்த்தவங்க பக்கம் அவங்க அப்பா கூட ஃபைட் பண்றான். ஏன் ஃபைட் பண்றீங்க? ஃபைட்லாம் போடலாமா, சும்மா பேச்சு வார்த்தை நடத்துறோம் நானும் என் பொண்ணும். இவன் அந்த ரிச்சான ஃபேமிலியில வந்துட்டு இப்போ இந்த மாதிரியான விஷயம்லாம் அவளுக்கு புதுசா இருக்கிறதுனால இதையும் அனுபவிக்கிறனால அவங்க அம்மா தான் ரொம்ப வருத்தப்பட்டு வீட்டுல இருந்து தூங்கினாலா சாப்பிட்டாலா இல்லையான்னு மேடு போய் எல்லாருமே விசாரிச்சுட்டு இருக்கு. யாருக்கோ கால் பண்ணி ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மறுநாளே பார்த்தா திரும்ப இவங்க 3 பேரும் கிரௌண்டுக்கு வரும். அந்த பசங்க கூட விளையாடுறதுக்கு ட்ரை பண்ணும்போது திடீர்னு பார்த்தா அவங்களுடைய அம்மா வந்ததுக்கு கார்ல இறங்கி வராங்க. அம்மா நீங்க என்ன பண்றீங்க? எஸ்டே அவங்க தான் எங்களை கால் பண்ண சொல்ல இந்த பண்ண வேலையே வந்து அந்த மேடு தான். அவங்க தான் நம்ம கோச்சு கிட்ட கால் பண்ணி இந்த மாதிரியான ஒரு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. உன்னுடைய அம்மா உன்னுடைய பிராக்டிஸ் இன்னைக்கு பாக்கிறதுக்கு வந்திருக்காங்க ரீகா. அதனால அவங்க முன்னாடி நீ நல்லா விளையாடு காமி. இன்னைக்கு வந்து 3-3 முறையில ஒரு சின்ன கேம் விளையாட போறீங்க ஓகேன்ற மாதிரி சொல்ல. ஆனா அவங்க அம்மாவோ வேணாம் ரொம்ப ஆபத்து என் பொண்ணு விளையாட வேணாம்னு மட்டும் சொல்ல. ஆனா உன்னொரு பக்கம் அவன் மனசுல யோசிக்கிறான். இப்போ விட்டா எப்பவுமே வாய்ப்பு கிடையாதுன்ற மாதிரி அவனுடைய மேடம் அப்புறம் எரிக்கா சொன்ன விஷயத்தை யோசிச்சு பார்க்கறான். நம்ம எது வந்தாலும் ஓப்பன பேசினதை வேலைக்கு அவன் அமைதியா இருந்தா எதுவுமே நடக்காதுன்ற மாதிரி அதை யோசிச்சு அதுக்கப்புறம் அவங்களுடைய அம்மா கிட்ட அம்மா எனக்கு சாக்கர் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால நான் விளையாடுறதை இன்னைக்கு பாருங்க. அவங்கள நான் நேற்று வருத்தப்பட வச்சதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. பட் இருந்தாலும் எனக்கு பிடிச்ச விஷயத்தை தான் என்னால பண்ண முடியும். பிடிக்காத பண்ணலாம் என்னால முடியாது. அதனால சாக்கர் நான் விளையாடுவேன். அதுக்கப்புறம் பார்த்து எரிக்கா ஹீரோவும் அவங்க கிட்ட ப்ளீஸ்ன்ற மாதிரி கெஞ்சி கேட்கறாங்க அவளை விளையாட வர சொல்லி. என்ன பேசுறீங்க பசங்களா? இன்னொரு பக்கம் வந்து அந்த மேடும் கேட்கறாங்க. உண்மைதான் அவங்களுக்கு அது மேல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கிறதுனால தயவு செஞ்சு நீங்க செய்யுங்க. ஒரு அம்மாவை நீங்க இதை பண்ணி தான் ஆகணும். என்னையும் மன்னிச்சிருங்க உங்ககிட்ட இருந்து நிறைய விஷயத்தை மறைச்சதுக்குன்ற மாதிரி அவங்கள கூட சரி அவங்களை விளையாட விடுற மாதிரி கேட்க நீங்க கூட வா சரி எனக்கு வேற வழி இல்ல இப்போ ஒரு மேட்ச் மட்டும் நான் விளையாட விடுறேன் அது போதுமேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க உற்சாகமாகவும் கோச் அதுக்கப்புறம் இன்னைக்கான மேட்சை விட்டு கொடுத்துறாதீங்க ரேகா முக்கியமா உனக்கு தான் உங்க அம்மாக்கு உன்னுடைய திறமை நிரூபிச்சு எப்படியாச்சும் நீ இந்த டீம்ல இருக்கிறதுக்காக செய்யணும் சரியா? டிஃபன்ல இருந்து இப்போ நீ அட்டாக் பண்ண போற ரேகா அதனால நல்லா விளையாடு. ஆமாமா நல்லா தான் விளையாட போறோன்ற மாதிரி அதுக்கப்புறம் எல்லாம் சொல்லிட்டு ஆரம்பிக்க மேட்ச் ஆரம்பிச்ச உடனே பார்த்தா எரிக்கா நல்லா விளையாட ஆரம்பிக்க ரேகாவால சமாளிக்க முடியாம கீழே விழுவா. அவங்க அம்மா பார்த்துட்டு பதறாங்க. ஆனா இருந்தாலுமே வேந்த டக்குன்னு எழுச்சி திரும்ப விளையாட ஆரம்பிக்க. இதை பார்த்துட்டு அதிர்ச்சி வராங்க. எப்படி ஒரு கட்டத்தில் மேட்ச் போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் பார்த்தா ஹீரோ ரீகா வந்து மோதிப்பாங்க. அவங்க ஒன்று பக்கம் பதறுவாங்க. பட் இருந்தாலுமே பார்த்தா திரும்ப எழுச்சி ஒன்னா விளையாட ஆரம்பிக்க அவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய வருது என் பொண்ணுக்கு இது மேலே எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு. அதனால அதுக்காக எவ்வளவு கடினமா உழைக்கிறான்றதை பார்த்து அதிர்ச்சி வராங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ட்ரிபிள் டீம் மேட்ச் வந்துட்டு அங்க பாத்தீங்கன்னா அவன் எப்படி விளையாடுறான்னு அவளுடைய துணி எல்லாமே அழுக்காயிட்டு இருக்கு. கடினமா உழைச்சி விளையாடுறா. சகஜமா விளையாடுறத கட்டில அவங்களுடைய அம்மாவுக்காக அவள் விளையாடிட்டு இருக்கா. எப்படியாச்சும் ஒத்துக்க வைக்கணும்ன்ற ஒரு நோக்கத்துக்காக. அங்க பாருங்க உங்களுக்காக அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு. நீங்க ஒரே வார்த்தை ஒத்துக்குனீங்களா போதுமே அவர் ரொம்ப சந்தோஷமா விளையாடுவாங்க. கோச் அதுக்கப்புறம் சாயங்காலம் ஆயிடுச்சுமா இன்னும் லாஸ்ட் இந்த மேட்சோட முடிச்சு பண்ற மாதிரி சொல்ல இந்த ஒரு மேட்ச் தான் அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் ஆரம்பிக்க. என்ன பக்கம் ரீகா அப்பதான் ஒரு விஷயத்தை ரெகக்னைஸ் பண்றான். இவங்க எனக்கு முன்னாடி இருக்கவங்க என்னுடைய ஆப்பனண்டா நான் நினைக்கணும் அப்பதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் யோசிச்சு அதுக்கப்புறம் விளையாட ஆரம்பிப்பான். அதுக்கேற்ற போல அவளை விளையாடும் போது பார்த்தா டக்குன்னு கால் தறிக்க விட்டு கீழே விழுந்துருவான். ப்ளீஸ் இப்ப இருந்து நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா போக பார்க்க கோச்சனா இங்க பாருங்க இன்னும் மேட்ச் முடியல இன்னும் விளையாடுற கட்டத்தில் தான் இருக்காங்க பாருங்கன்ற மாதிரி சொல்ல அதுக்கப்புறம் பார்த்து திரும்பி எழுந்து விளையாட ஆரம்பிக்கிறான். இவ்வளவுக்குள்ள இவ்வளவு தனமரிக்கை இருக்குது பார்த்துட்டு ட்ரிபிள் டீம்ஸ்ல இருக்க நம்ம கோட்டாவும் பார்த்து அதிச்சவன் ஹீரோவும் கண்டிப்பா அவளுக்காக நம்ம உதவி பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அட கடவுளே ரீகா இவ்வளவு உழைக்கிறீங்க விட்டு கொடுத்துறாத போ கோல போடு அப்படின்னு ஒரு கடத்துல பார்த்தா அவங்களே இப்போ சீரப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அவங்க அம்மாவும். அதுக்கப்புறம் பால் போறதுல அவன் ஹெட்டிங் பண்றது சமவேகமா பறந்து போக்க அதுக்கப்புறம் பால் அடிச்சிருவான். அவ அதுக்கப்புறம் கீழே வந்துறேன் கோல போட்டாவன் என்ன மன்னிச்சிருங்க எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க இதுக்கப்புறம் கண்டிப்பா என்னால விளையாட ஓட முடியாதுன்னு நினைக்கிறேன். எங்க அம்மா ஒத்துக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க அம்மாவும் ரீகா உனக்கு ஒன்னும் ஆகலையே அம்மா நல்ல வேலை உனக்கு எதுவும் ஆகல. ஃபர்ஸ்ட் டைம் நான் உன்னை எப்படி பாக்குறேன் எந்த அளவுக்கு நீ கடினமா உழைச்சி விளையாடி இருக்கேன் உனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னா அதுவே எனக்கு போதும். அப்பனா இதுக்கப்புறம் நீ தொடச்சி விளையாடுறதுக்கு அவன் ஒத்துக்கிறேன்னு நினைக்கிறேன். உண்மைதான் இதுக்கப்புறம் நீ உங்க கூட தொடச்சி விளையாடு. ஆனா இன்னொரு விஷயத்தை நான் வச்சுக்கோ எக்கா இருந்த கொண்டு இந்த ஒரு விஷயத்தினால உன்னுடைய படிப்புல இது சொதப்ப கூடாது. அதே மாதிரி உன்னுடைய பியானோ கிளாஸ் நீ கண்டிப்பா போய் ஆகணும்ன்ற மாதிரி சொல்ல கண்டிப்பாமா நீங்க ஒத்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. பாரு எப்படி அழுக்காயிட்டு இருக்க உடம்பெல்லாம். அம்மா உங்களுக்கு கூட தான் ஆமால கவலைப்படுத்தீங்க உங்க 2 பேர் துணியை துவைக்கிறதுக்கு தான் நான் இருக்கின்ற மாதிரி. அதுக்கப்புறம் அந்த மேடும் அதுக்கப்புறம் ரொம்ப கண்ணீர் கலங்குறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் ஒரு ஹாப்பியா அந்த இடத்துல அந்த ஒரு நொடிகளை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்க சொல்லுங்க மறக்காம இந்த வீடியோல பிடிச்சிருக்க ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெல் ஐகானை வச்சுக்கோங்க. அப்பதான் நான் ஒரு அடுத்த வீடியோ நோட்டீஸ் பண்றோம். சரிங்க இந்த வீடியோ முடிச்சுப்போம்.